ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் மட்டும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு வதங்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி வதக்கிறதுனால நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றால மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம செய்யணும். ஏன்னா காளான்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வெளிவரும், அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் பேக்கெட் மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே வதங்கினதுக்கப்புறம் இன்னும் நல்லா சுருங்கும். அப்போ நம்மளுக்கு மசாலா ஸ்டஃபிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து தண்ணி எல்லாம் வெளிவந்து இந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து வெளிவந்திருக்கு. இது நல்லா அந்த தண்ணி வற்றி வரணும். அப்போ தான் உங்கள் மஷ்ரூம் குக் ஆகும். மஷ்ரூம் குக் ஆகிடுச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த தண்ணி வெளிவந்து நல்லா நம்மளுக்கு வற்ற ஆரம்பித்து அந்த மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கிடும். அப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடும். நம்மளோட மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். நான் வந்து பெரிய கல்லுங்கிறதுனால மாவு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். தோசை நல்லா பெருசாகவே ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ தோசை வந்து நல்லா குக் ஆகட்டும். லைட்டாக கிறிஸ்பி ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து கிறிஸ்பியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சென்டரில் மசாலா அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது பெரிய தோசைங்கிறதுனால நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து ஒரு 30 செகண்டாவது இந்த தோசையிலேருந்து குக் ஆகணும். அப்போ அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா முருகலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நல்லா கிறிஸ்பியான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.